வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது நிலக்கடலை சட்னி. நிலக்கடலை சட்னி நம்ம நிறைய விதமாக பண்ணலாம். இன்னைக்கு நான் கொத்தமல்லி தழை சேர்த்து பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வறுத்த நிலக்கடலை 1 கப், துருவிய தேங்காய் 1½ கப், கொத்தமல்லி தழை நல்ல ஒரு கைப்பிடி அளவு, சிகப்பு மிளகாய் 5லிருந்து 6, பூண்டு 1 பல், புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. தாளிப்பதற்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 1. மிக்ஸி ஜாரில் நிலக்கடலை, துருவிய தேங்காய், சிகப்பு மிளகாய், கொத்தமல்லி தழை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க, புளி, பூண்டு, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்து அதை சட்னியில் சேர்த்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாவை 1-2 உடச்சி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரத்தன்மை சட்னியில் நல்லா இறங்கும். உளுந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நிலக்கடலை சட்னி இஸ் ரெடி. இந்த சட்னி இட்லி, தோசை, பொங்கல் மற்ற எல்லா டிஃபன் ஐட்டம் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.